ராஜ தக்கனுடைய வேள்விக்கு போக வேண்டும் என்று கேட்ட ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே இதில் கோயிலுடைய காவல் தெய்வமாக இருக்கிறார். அவர்களுடைய அந்த குருபூச தினங்களும் இங்கால குறிச்சு ஊரே அப்படி திருவிழா கோலமாக இந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி திருவோணமலை தம்பலகாமத்தில் இருக்கக்கூடிய ஆதிகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். உண்மையாக நான் திருவோணமலைக்கு வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த ஆலயத்தினுடைய திருவிழா பார்க்கணும்னு சொல்லித்தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டை திருவிழா வெகு விமர்சையாக நடக்கிறேன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இப்போ தான் நான் முதல் தடவையாக அது ஊரில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். உண்மையை அது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது தெரியுமா அந்த திருவிழா எல்லாமே. இப்போ சுவாமியை கூட்டிகிட்டு போகிறோம், கோயிலுக்குள்ளே போகுது. நாங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம் முழுமையாக எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கும். கட்டாயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகமாக பார்க்குறது இந்த சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா தான் அதிகமாக பார்ப்பினோம். ஆனால் இந்த வேட்டை திருவிழா இந்த ஊரில் வெகு விமர்சையாக நடக்கிறதுன்னு சொல்லியிருந்தவங்க. அதுக்கான திருவிழா தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பாருங்களேன், சாமியை அப்படியே வீதிகளில் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள்,
இந்த திருவிழாக்கே அதாவது இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கே இந்த தெரு முழுக்களும் அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஊர் முழுக்களுமே விளக்குகளால அலங்கரிச்சிருக்கணும் பாருங்களேன். எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல அந்த கோயிலுடைய கோபுரத்த எப்படி அலங்கரிச்சிருக்கணும் அந்த விளக்குகளால அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். தம்பலகாமம் இந்த ஆலயத்தினுடைய இந்த திருவிழாக்காக ஊர் ஃபுல்லாவே விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஊரே அப்படி திருவிழா கோலமாக இந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா கோயில் எப்படி இருக்குமென்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருப்பீங்க தானே. வாங்க காட்டுறேன். இது கோயிலுன்னு அந்த உள்ள போகக்கூடிய அந்த முகப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா. அங்க பாருங்க அந்த கோபுரத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலர் விளக்குகள் எல்லாமே கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லை இந்த பின்னுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதை இவங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இதை பார்த்துட்டு வாங்க. ஆதிகோணேஸ்வர் வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தூது சொல்றதுன்ற ஒரு விஷயம் இங்க நடக்கிறது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கணும். இங்க பாருங்களேன், திரையில போயிட்டு இருக்குது. அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கணும். தேவீரம் பேச வேண்டியவருடன் அநேக லீலா வினோதங்களை பிரிந்து இழுக்கடை இல்லையா. தேவியும் முன்னர போது தன் பிதாவாகிய தக்கனுடைய வேள்விக்கு போக வேண்டும் என்று கேட்டே சூலமும் யோகா செலவும் காலகண்டதாரியாகிய ஆதிகோணேஸ்வர சுவாமியாராலே தேவி முன்னொரு போது தன் பிதாவாகிய தக்கனுடைய வேள்விக்கு போக வேண்டும் என்று கேட்க வேட்டை நட்சத்திரமும் சனிக்கிழமையும் கிழக்கே சூடமும் பகிர்கிரணமான சூடிகை அபிஷேகிப்போர் தொண்டற்க எமது நாயகனாகிய அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகராகிய சுவாமி சிறிதேனும் தடதாமதமின்றி எமது வசிப்பிடமாகிய வசந்த மாளிகைக்கு ஏற்றுக்கொள்வோம் என்று இமாசன புத்திரியா ஸ்ரீ இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருகோணமலையில இருக்கக்கூடிய அதாவது தம்பலகாமத்தில் இருக்கக்கூடிய ஆதிகோணேஸ்வரர் ஆலயத்தின் வேட்டை திருவிழாக்கு தான் வந்திருந்தேன். உண்மையா எனக்கு நிறைய விஷயங்கள் இங்க நான் புதுசா கேள்விப்பட்டிருந்தேன். நிறைய வரலாற்று சம்பந்தமான ஆலயமா இது இருக்குது. அப்ப அது சம்பந்தமான ஆக்களோட கதைச்சு அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? நடராசா கதிரகாமநாதன், பிரதான வைராகியர். ஓகே ஐயா. எனக்கு முதல் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு? ஆதிகாரிய கோல்நாயகம் 1675 ஆண்டுக்கு முதல் இந்த கோணேஸ்வர் திருக்கோணேஸ்வரத்தில் இருந்தது. போர்த்துகீஸ்
கைப்பற்றிய பிறகு அந்த கோணேஸ்வரை கொண்டு வந்து காட்டு வழியால் கொண்டு வந்து சுவாமி மலை என்ற இடத்துல வச்சிருந்து பிறகு இங்கே வச்சு பாரம்பரியமாக இந்த வழிபாட்டு மகோத்சவம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். அதனாலதான் திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குலக்கோட்டம் காலத்து கோயில். குலக்கோட்டன் காலத்து கோயில். குலக்கோட்டு மன்னன் காலத்திலிருந்து இந்த இது நடந்து கொண்டிருக்கும். அதனாலதான் இந்த ஆலயத்துல நிறைய இடங்கள்ல அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் பொறிச்சிருக்கிறீங்களா? அப்படியா? இதெல்லாம் கல்வெட்டு. குலக்கோட்டன் கோணமலை இறைவன் பூஜை, தப்பாவணி செய்தி, தந்திரம், கிரியை, தானதாரம், இப்படி இந்த ஆலயத்துல இந்த 18ஆம் திருவிழா வேட்டை திருவிழா மிக சிறப்பா நடக்கும்னு சொல்லியிருந்தது. நானும் அந்த எதிர்பார்ப்போட தான் நீங்க வந்தேன்னா நான் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் நடக்குது, நடந்து கொண்டு இருக்குது. இப்ப அந்த திருவிழா சம்பந்தமா எங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்களேன். இந்த வேட்டை திருவிழா என்ன மாதிரி இங்க செய்யறீங்களா? அப்படி இருக்கா? கொடியேற்றத்திலிருந்து 18ஆம் நாள் பாண்டிப்பட்டு நடக்கும். இது வளம் பாரம்பரியமா நடக்கும் மகோத்சவம். 13ஆம் திருவிழாண்டு கோணேஸ்வர பெருமாள் நடக்கும். 14ஆம் திருவிழாவுக்கு ஹராமசாமி திருவிழா நடக்கும். 16க்கு சுப்பிரமணிய கடவுள். இப்போ 18க்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கோணேஸ்வர் வேட்டை திருவிழா நடந்திருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மற்ற ஆலயங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் மற்ற ஆலயங்களில் அந்த கோயில் சம்பந்தமான நிறைய வரலாற்றுகள் எல்லாமே வரைந்து எல்லாமே வச்சு ஓவியங்களாக இருக்கும், இல்லை சிற்பங்களாக எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே இதில் அப்படியே எழுதியிருக்கு. நம்ம இந்த பாருங்க, அதாவது இந்த ஆலயம் குலக்கோட்டன் மன்னன் காலத்து ஆலயம் அப்படின்னு சொன்னதால அந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே இது வழியே எல்லாமே வச்சிருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஆலயம். அங்கே பாருங்க, அபிஷேகத்துக்காக எடுத்துட்டு இருக்கு நம்ம கரும்பு சாறு. இது பார்த்திங்கன்னா நாயன்மார்களில் அப்படி வச்சுருக்கணும், அதாவது அவர்களுடைய அந்த குருபூச தினங்களும் இங்கே குறித்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுடைய வெளி வீதி தான். இங்கே வெளி வீதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அளவில் இருக்குது தெரியுமா? அந்த பெரிய அளவில் இருக்குது, அவ்வளோ பேருமே போகக்கூடிய மாதிரி அதுக்குமே அந்த விளக்குகள் எல்லாமே அலங்கரித்து கொண்டு வச்சுருக்கணும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட கோபுரத்தை இங்கேருந்து பாருங்களேன் இருக்கா, இந்தா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிராமசாந்தி வைரவர்னு சொல்கிறவங்க, அதாவது இந்த கோயிலுடைய காவல் தெய்வமாக இருக்கிறார். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் இப்போ பூசைகள் நடந்து கொண்டிருக்குது. அதாவது வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய சுவாமிக்கு பூசைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் 2 மணி விடியப்பறம் 2 மணிக்கு தானாம் சுவாமியை இங்கே வெளி வீதி கொண்டறிவினோம். அப்போக்கில் இங்கே பூசை நடக்கும். அதாவது இந்த கோயிலுக்கு திருவிழா ஆரம்பமாகிறதுக்கு முதலாவது பூசை நடக்கிறது இந்த வைரவருக்கு தான் நடக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தீய சக்தியோ எது வராதுன்றாலுமே இந்த வைரவரை தாண்டி தான் வேற ஒன்று சொல்லியிருக்கணும். மெயினா அவர் தான் காவல் தெய்வம். சுற்றி பார்த்துட்டோம். கோயிலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி திருவிழா எல்லாம் போகுதுன்னு பார்த்துட்டோம். நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய கடைகளை பார்ப்போமா? நிறைய சிலைகள் எல்லாம் விற்கக்கூடிய கடை இருக்குது. அடுத்தது இந்த சீட்டல், அதாவது தேன்குழல், கச்சான், முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது தெரியுமா. இங்கே
இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருகோணமலை தம்பலகாமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதிகோணேஸ்வரர் ஆலயத்தின் 18ஆம் திருவிழா வேட்டை திருவிழா இன்றைக்கு பார்த்துருந்தாங்க. உண்மையாக நான் பார்த்த வேட்டை திருவிழாவில் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் இருந்தது. ஏன்னா இது ஒரு கிராமமாக இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன மாதிரி இந்தவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த காலையில் நான் பதிவு செய்திருந்தேன். உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. என்னடா ஒவ்வொன்றுமே அந்த ஊராக்களே எல்லாமே செய்து அந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே இதில் செய்திருந்தவங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அப்படியான விஷயங்களை பார்க்க மாட்டோம். ஏன்னா கூடுதலாக எல்லாரும் பார்க்குற விஷயம் என்னடா தேர் தீர்த்தம் அந்த சப்பரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் எதிர்பார்த்து அந்த பழைய காலத்தில் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்களை கொண்டு வரணும் பண்ணுறதுக்காக தான் இந்த காலையில் நான் பதிவு செய்தேன். நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுடைய கருத்து பகுதியில் தெரிவித்துக் கொள்ளுங்க. இன்னும் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நான் காணொலி செய்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்ற விஷயத்தையும் எனக்கு சொல்லிட்டு போங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.